அமிர்த் பாரத் 3.0ன்ற வெர்ஷனில் வந்து நம்ம ஐசிஎஃப் வந்து ஒரு 2 ரேக்ஸ் இந்த நிதியாண்டில் பண்ண போகிறோம். அதில் என்னென்னா வந்து அமிர்த் பாரத் 2.0க்கும் 3.0க்கும் என்ன வித்தியாசம்னா, அமிர்த் பாரத் 2.0 ஃபுல்லி நான்-ஏசி கோச்சஸ். நான்-ஏசி கோச்சஸ்னால் ஏசி இல்லாத பெட்டிகள், ஸ்லீப்பர் மற்றும் ஜிஎஸ் உள்ளடக்கிய ரேக்கு. இதுவரை நம்ம 18 ரேக் வந்து ஐசிஎஃப் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், அமிர்த் பாரத் ரேக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயும் ஒரு 4-5 ரேக் வந்து வேறு பகுதியில் ஓடிட்டுருக்கு. அதோடைய தொடர்ந்து வந்து அமிர்த் பாரத் 3.0 அது வந்து ஏசி பெட்டிகளை உள்ளடக்கியது. அதில் வந்து ஒரு 9 ஏசி கோச் இருக்கும். அதில் ஏசி 2 டயர், ஏசி 3 டயர், எஃப்ஏசி இதெல்லாம் சேர்த்து அதில் வந்து 6 ஸ்லீப்பர் கோச், 4 ஜிஎஸ் கோச் சேர்த்து அமிர்த் பாரத் 3.0 பண்ணுறோம். இந்த ரீதியாக மார்ச்சுக்குள்ளே 1 or 2 ரேக்ஸ் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் 3.0 அமிர்த் பாரத் ரேக் வந்து 5 ரேக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ரீசெண்டாக மும்பையில் வந்து இஎம்யூ ட்ராவல் பண்ணுறப்போ சில பயணிகள் வந்து உயிரிழந்தது. பின்ன ரயில்வே போர்டு வந்து இஎம்இ வித் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இஎம்இ வித் ஆட்டோமேட்டிக் டோர்ஸும் நாங்கள் வந்து ஒரு 2 ரேக் பிளான் பண்ணி இந்த நிதியாண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நம்ம பண்ணுவோம். இனிமேல் ஐசிஎஃப்ல தயாராகிற எல்லா இஎம்இ ரேக்குமே வந்து 12 கார் ரேக்காக தான் இருக்கும். இஎம்இ இதுக்கு முன்னாடி 8 கார் இருக்குது, 12 கார் 2 பண்ணியிருந்தோம். இப்போ இனிமேல் தயார் பண்ணுற எல்லா ரேக்குமே 12 கார் இஎம்இ தான் இருக்கும். அதே போல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இப்போது பிஎம்எல் வந்து ஒரு 10 ரேக் பண்ணியிருக்காங்க ஐசிஎஃபோட கொலாபரேஷனில். அது வந்து 16 பெட்டிகளை கொண்டதாக இருக்கும். ஐசிஎஃப் வந்து 50 ரேக்ஸ், அதாவது 24 பெட்டிகளை கொண்ட 50 ரேக் வந்து ஐசிஎஃப் பண்ண போகிறோம். அப்போ வந்து அதோடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதில் பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டிஸு, பர்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே போல் கல்கட்டா மெட்ரோவுக்கும் நாங்கள் வந்து ஒரு நிறைய நியூ மாடிஃபைட் ரேக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் 2 ரேக் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக வந்து அடுத்தது 37 ரேக்ஸ் பண்ணுறதா இருக்கும் ஃப்யூச்சரில். வந்தே பாரத் ஸ்லீப்பர் வந்து இப்போது தற்சமயத்துக்கு 2 ரேக் மேனுஃபேக்சர் பண்ணி ஈஸ்டர்ன் ரயில்வேல ஓடிட்டுருக்கு. அது வந்து இப்போ அடுத்த 8 ரேக்ஸ் மீதி 8 ரேக்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இட் வில் பி கம்மிங் அவுட். ஆஃப்டர் தட் திஸ் 24 கார் ரேக் வில் கம். இஎம்இ வித் ஆட்டோமேட்டிக் டோர் வந்து 2 12 கார் ரேக்கு எஸ்பெஷலி சென்ட்ரல் ரயில்வேக்காக பண்ணுறோம். அது வந்து மார்ச் எண்டில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் மார்ச் எண்டில் முடிச்சு வீல் சென்ட் இட் அவுட். அதில் வந்து ஏர் கண்டிஷனிங் வரல. இப்போ இஎம்இயில் ட்ராவல் பண்ணுறப்போ ஹை ஸ்பீடில் போகிறப்போ ஏர் உள்ளே வரும். சப்போஸ் அது க்ளோஸ்டு டோராக இருந்தால் ஏர் சர்க்குலேஷன்லாம் ப்ராப்ளம். அதில் ஆட்டோமேட்டிக் ஏர் வென்டிலேஷன் யூனிட் இருக்குது. ஏர் வென்டிலேஷன் யூனிட்டோட மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அது 2 ரேக் பரிச்சார்த்த முறையில் ஃபஸ்ட்டு வி ஆர் டர்னிங் அவுட். தென் அதுக்கு பிறகு வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணுவோம். இல்லை இப்போ இருக்க ரேக்லாம் வந்து அமிர்த் பாரத் ரேக்கில் 130 கிலோமீட்டர் வரலும் போகலாம். அமிர்த் பாரத் ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்ன 3.0ல் அமிர்த் பாரத் ரேக்கில் என்ன அடிஷனல் ஃபீச்சர்னால் அதில் வந்து செமி ஆட்டோமேட்டிக் கப்ளர் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் கப்ளர் இருக்க பண்ணாங்கன்னா இன்கேஸ் ஆஃப் விபத்தில் இருந்தால் ஒன்று கோச் வந்து மேலே ஏறாது. அதில் வந்து ஆன்டி கிளைமிங் ஃபியூச்சர், கிராஷ் ஒர்த்தி ஃபியூச்சர்ஸ்லாம் அதில் நிறைய இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் அமிர்த் பாரத் ரேக்கில். பர்த்து சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பர்த்து கிளைம்பிங் ஃபெசிலிட்டிஸு, பர்த் ஹோல்டிங் ஃபெசிலிட்டிஸு, ப்ளஸ் பர்த் குஷனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதில் HL3 கம்ப்ளைண்ட்டான பர்த்லாம் போட்டிருக்கோம். டாய்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் டாய்லெட்ஸ் வி ஹவ் ப்ரொவைடட் இந்த அமிர்த் பாரத் ரேக். அமிர்த் பாரத் ரேக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 பக்கம் லோக்கோ இருக்கும். அதில் வந்து இபி பிரேக்குன்னு இபி பிரேக்னா எலக்ட்ரோனிமேட்டிக் பிரேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதில் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து கம்பேரிங் டு நார்மல் பிரேக்கிங் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இபி பிரேக்கில். இது என்ன இப்போ ஹை ஸ்பீட் போகிறப்போ பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். செந்தில்குமார், CPRO, ICF.